எசேக்கியேலை போல கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்து அமர வேண்டும். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. அவன் தேவ தரிசனங்களை கண்டான். 1:3 எசேக்கியேல் 1:3. ஒரு குறிக்கப்பட்ட டைம்ல தான் அவனுக்கு இந்த இது நடந்தது. 5ஆம் தேதியில கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமர்ந்து, அதுதான் அவனுடைய லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட். 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதி கேபார் நதி அண்டையில் சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது அப்போதான் கர்த்தருடைய கரம் இவன் மேல வந்து அமருது. 48 அதிகாரம் எழுதுறான். தீர்க்க தரிசனம். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். அது வரைக்கும் அவனுடைய லைஃப்ல என்ன இல்லை? முன்னேற்றங்கள் இல்லை, மாற்றங்கள் இல்லை. அப்படிதான் இருந்தான். அதே போலதான் ஏசாயா. அவன் லைஃப்ல கூட அவன் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன். ஆனா அந்த அக்னி அவனை இறங்கி தொட்டுச்சு. அதோட அவன் லைஃப் டேர்னிங் ஆயிடுச்சு. நாம என்னதான் ஊழியம் செஞ்சாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், கர்த்தருடைய கரம் நம்ம மேல் அமரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை திரும்புகிறது. வாழ்க்கை பயணம் திரும்புறது, இல்லாவிட்டா சரியான பாதையில கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது என்பது கர்த்தருடைய கரம் நம்ம மேல வந்து அமருதல். ஆண்டவருடைய கரம் நம்ம மேல வந்து அமர்ற ஒரு லைஃப் இருக்கு. அந்த கரம் நம்மோடு இருக்கும்போது தான் நம்முடைய லைஃப்ல சேஞ்சஸ் உண்டாகும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு புதுமையாய் மாறும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இல்லைன்னா நமக்கு ஒரு புதுமையான காரியம் நடக்காது. லூக்கா 1:66. இது காரணம் என்ன? எசேக்கியேலுக்கு ஒரு குறிக்கப்பட்ட வயசுக்கு பிறகு கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்தது. அவனுடைய லைஃப் அப்போ டேர்னிங் ஆயிடுச்சு. தீர்க்கதரிசிங்கிற லெவல்ல அவனுடைய லைஃப் மாறிடுச்சு. ஆனா யோவான் சானகனுக்கு எப்பவுமே கர்த்தருடைய கரம் வந்துருச்சு. பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள்லயே கர்த்தருடைய கரம் வந்து உட்கார்ந்துருச்சு. அதனாலதான் அவனுடைய பிறப்பில இருந்தே என்ன கிடையாது? தோல்வியே கிடையாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜே கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோடு இருந்தது. அதனால அவனுக்கு தோல்வி கிடையாது, பிரச்சனை கிடையாது. அவனோடு கூட இருக்கிற அந்த கரம் அவனை அருமையா கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு. இதுதான் இங்க நடந்துவிட்ட முக்கியமான காரியம். அப்ப கர்த்தருடைய கரம் நம்முடைய பிள்ளைகளோடு வந்து அமர்ந்துச்சுன்னா, சின்ன பிள்ளைகள்ல இருந்தே அவங்களுடைய லைன் எப்படி தான் இருக்கும்? டிவைனாவே போயிட்டே இருக்கும். இல்ல நம்ம புதுசா தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா கர்த்தருடைய கரம் வந்த பிறகு நம்முடைய லைஃப் மாறும். இப்ப எசேக்கியேலுக்கெல்லாம் ஒரு குறிக்கப்பட்ட டயத்துல தான் இந்த அனுபவம் கிடைச்சது. அதோடு அவனுடைய லைஃப்ல டோட்டல் மாற்றம், சுத்தமா மாறிடுச்சு. அடிக்கடி சொல்லுவான், கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது, கர்த்தருடைய கரம் என் மேல் வந்து அமர்ந்தது. இது அவனுடைய பழக்கமாயிடுச்சு. எப்பெல்லாம் கர்த்தருடைய கரம் அவன் மேல வந்து அமருதோ அப்பொழுதெல்லாம் அவனுக்குள்ள தீர்க்க தரிசனங்களும் தெய்வீகமான அனுபவங்களும் அவனுக்குள்ள மகிமையான காரியங்களும் நடந்துகிட்டே இருக்கும். கர்த்தருடைய கரம் என்பது அவனை நடத்தினது, அவனை போதித்தது, அவனை சரியான பாதையில கொண்டு சென்று கொண்டே இருந்தது. கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்த பிறகு அவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை அடிக்கடி உண்டானது. அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தை. நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அழகா தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தை. 2ஆம் வசனம் 1ஆம் வசனத்துல அவர் அவனை நோக்கி, 3ஆம் வசனம் 1ஆம் வசனத்துல அவர் என்னை நோக்கி, 4ஆம் அதிகாரம் மனுபுத்திரனே அவன்கிட்ட தான் பேசுறாரு, 5ஆம் அதிகாரம் மனுபுத்திரனே, 6ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, 7ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. இப்படியே அவர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல அவர் என் காதுகள் கேட்க மகா சத்தமாய் பேசினார். இதுல இருந்து என்ன விளங்குகிறோன்னா,
கர்த்தருடைய கரம் வந்து ஒரு மனிதன் மேல அமர்ந்துச்சுன்னா, அது சின்ன பிள்ளையா இருந்தா அப்போ இருந்தே அவனுடைய லைஃப் அருமையா இருக்கும். வாலிப பிராயத்துலன்னா அதுல இருந்து அவனுடைய லைஃப் நல்லா இருக்கும். முதிர் வயதுலன்னா அதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை மகிமையா இருக்கும். நம்ம இப்ப ஜெபம் பண்ணுவோம், நம்ம மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கும் பொழுது நம்முடைய லைஃப்லயும் நல்ல ஒரு சேஞ்ச் உண்டாகும். ஆண்டவருடைய மகிமையான ஒரு அனுபவம் நமக்கு உண்டாகும். கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருந்தாதான் மகத்தான காரியங்கள் சபைக்குள்ள நடக்கும். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்துச்சுன்னா ஆத்மாக்கள்லாம் தானா வருவாங்க. ஜனங்கள் சபைக்குள்ள வந்து நிரம்புவாங்க. கர்த்தருடைய கரம், அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போஸ்தலர்ல 11:21 பாத்தீங்கன்னா, அது வரைக்கும் அந்த ஊழியத்தில் ஒரு நார்மல் ஸ்டேஜ் தான் போச்சு. அப்ப கர்த்தருடைய கரம் இருந்ததுனால ஜனங்கள் வந்துட்டாங்க. பாத்தீங்களா, தீர்க்க தரிசனம் வெறும் லைஃப், நம்முடைய லைஃப் மாத்திரம் அல்ல. அப்போஸ்தலர் 11:21 படி ஆத்துமாக்கள் ரட்சிப்பு அடைந்தாங்க. அப்ப நமக்கும் மாற்றம், ஊழியத்திலையும் மாற்றம், நமக்கும் முன்னேற்றம், ஊழியத்திலையும் முன்னேற்றம். நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஊழியத்திலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அதான் கர்த்தருடைய கரத்தினுடைய ஒரு மகத்தான ஒரு செயல். ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? ஆண்டவரே, அந்த கேபார் நதி அண்டையில சிறைப்பட்டவர்கள் நடுவில் அவன், இதுல இன்னொரு விதத்தில் பார்த்தா அவன் யாரு? ஒரு அடிமை, சிறைப்பட்டவன், கைது செய்யப்பட்ட ஒரு அடிமை அவன். அதுபோல நம்முடைய சரீரத்தில் சில வேதனைகள் இருக்கலாம், மனசுல சில சிறையிருப்பின் அனுபவங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில சில தோல்விகள் இருக்கலாம், பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பிசாசின் போராட்டம் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு போர்ஷன். கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் நான் என்ன செய்தேன்? இருந்தேன். அதுபோல நமக்குள்ளேயும் பல சிறையிருப்பு, தோல்வி, பலவீனம், புத்தியினம், பாவம், அக்கிரமம், நமக்குள்ளேயே சில விதமான நஷ்டங்கள், அதேரியங்கள், மனசாட்சியில் உள்ள போராட்டங்கள், இப்படி பல தோல்விகள் இருக்கலாம். இது ஒரு சைடு. இது ஒரு சைடுல இருந்தாலும் அவன் வாழ்க்கையை மாற்றுகிற, வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிற ஆவியானவர் வந்து அவன் கர்த்தருடைய கரம் அவன் மேல அமர்ந்து டோட்டலா மாத்திருச்சு. அதுபோல நம்முடைய ஜீவியத்திலையும் பல புத்தினங்கள், அறிவினங்கள் நம்முடைய அறியாமையில உண்டாகலாம். அதை வச்சுக்கிட்டு சோத்திரம் போச்சு, நம்மளால ஒண்ணும் முடியலன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு பார்ட். இது தட்டு. வீட்டுக்கு வீடு என்ன இருக்கு? வாசற்படி உண்டு, வீட்டுக்கு வீடு சாக்கடை உண்டு. அதெல்லாம் நீங்க பத்தி கவலையப்படாத. தோல்விகள், பலவீனங்கள் எல்லாம் கர்த்தர் சரி செய்யும் போது எல்லாமே நெஞ்சிடும், சரியாயிடும். ஒரே வார்த்தை தான், உன் பாவம் நீங்கி உன் அக்கிரமம் நிவர்த்தியானது. அவ்வளவுதான். அதோட அந்த சாப்டர் க்ளோஸ். அது ஒரு டைம் வரும்போது கர்த்தர் அதெல்லாம் கிளியர் பண்ணி விடுவார். ஆனா இவைகளுக்கு மத்தியில கர்த்தருடைய கரம் நம்ம மேல உட்காரணும். நம்ம எல்லாம் இப்போ ஓரளவு வயசானவங்க உட்கார்ந்து இருக்கோம், நம்ம மேல ஒரு பக்குவம் அடைந்தவங்க இருக்கும். நம்ம மேல கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்துச்சுன்னா நம்முடைய ஊழியம் மாறிடும், நம்முடைய வாழ்க்கை தன்மையே மாறும். அதே போல நம்முடைய பிள்ளைகள் மத்தியில கர்த்தருடைய கரம் வந்துச்சுன்னா சின்ன பிராயத்திலேயே அந்த பிள்ளைகளுடைய லைஃப் நெஞ்சிடும், மாறி. அப்படிப்பட்ட கர்த்தருடைய கரம், வேத வசனத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்பட்ட தேவனுடைய கரம் இந்த நாட்களில் நம்ம மேலும், நம்முடைய பிள்ளைகள் மேலும், நம்முடைய விசுவாசிகள் மேலும் அமர்ந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தனக்கு தேவனுக்கு ஏற்ற பக்கமாய் பூர்ணமாய் திருப்பி விடும்படியா ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கர்த்தருடைய கரம் எசேக்கியேலுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டதே சுவாமி. கர்த்தருடைய கரம் யோவானுடைய வாழ்க்கையை உருவாக்கி விட்டதே சுவாமி. கர்த்தருடைய கரம் ஊழியத்தை வளர்த்து விட்டதே கர்த்தாவே. இந்த நாட்களில் கர்த்தருடைய கரம் எங்கள் மேல வந்து அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியத்தை மாற்றக்கூடிய, எங்களுடைய ஜீவியத்தை மாற்றக்கூடிய. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆம், இந்த பாயிண்ட்டுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரம் நம்ம மேல அமருதுன்னா நம்ம களிமண்ணா மாறிடணும். அப்ப என்ன செய்வாரு? உருவாக்குவார். அது அருமையான ஒரு பாத்திரமாய் நம்மை வணைவார். ஒருவேளை கெட்டு போயிட்டுனா அவரே இன்னும் திருத்தமா என்ன செய்வாரு? அருமையாய் செய்வார். அப்படி நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க, நமக்கே ஒரு பெரிய மாற்றம் நமக்குள்ள நடக்கும். அப்ப நம்ம பிள்ளைகள் மேல இறங்குச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வாலிப பையன் மேல, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல, இல்லாவற்றில் குடும்பத்தில் இருக்கிற பொறுப்பானவர்கள் தடுமாறி நின்றுட்டு இருக்கும்போது கர்த்தருடைய கரம் அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச், ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்குள்ள வரும்போது இதுவரைக்கும் இருந்த ஊழியத்தை விட அவங்களுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றம் உண்டாகும்.
எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, என் மேல, என் பிள்ளைகள் மேல, என் குடும்பத்தார் மேல, சபையார் மேல, ஊழியர்கள் மேல, எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் வரட்டும். எல்லாரையும் களிமண்ணாய் மாற்றி அருமையாய் உருவாக்கும். ஹல்லேலூயா, ஆமென். வாயை திற, போராடு, வசனத்தை சொல்லு, அபிஷேகத்தை உபயோகம் பண்ணு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆம். எத்தனை பேர் இந்த பாயிண்ட்ல ஆவியில ஒருமைப்படுறீங்க? ஆவியில எத்தனை பேர் ஒன்னா சாகிறீங்க? உண்மையாவே கர்த்தருடைய கரம் என் மேல அமரணும், என் புருஷன் மேல அமரணும், என் மனைவி மேல அமரணும், என் பிள்ளைகள் மேல அமரணும். அப்படி அமர்ந்தா அவங்களுடைய லைஃப் கெட்டு போகாது, சீர்கெட்டு போகாது, வழி தவறி போகாது. அப்படி இருந்தாலும் கர்த்தர் அதை கரெக்ட் பண்ணிடுவாரு. அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி ஒரு விசுவாசித்து வாஞ்சித்து போராடி உரிமை பாராட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என் தேவனே, சரிப்படுத்தும், உருவாக்கும், உருவாக்கும், உருவாக்கும். ஒவ்வொரு புருஷர்கள் மேலும், ஒவ்வொரு மனைவிகள் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும், ஒவ்வொரு வயோதிபர்கள் மேலும், ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும், ஒவ்வொரு குழந்தைகள் மேலும், ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும் இயேசுவே உம்முடைய கரம் அமருவதாக. ஆமென், ஆமென். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய கரம் எசேக்கியேலின் மேல அமர்ந்தது போல, யோவான் ஸ்நானன் மேல அமர்ந்தது போல, நம்ம மேலும் நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து அவரே ஆளுகை செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதர 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 தோதர. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. சில காரியங்கள் அப்படியே இந்த கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கு. கிணத்துல கல்லு போட்டா கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா கலக்கமா இருக்கும். அது பிறகு ஒண்ணுமே இருக்காது, அவ்வளவுதான். அது போய் காலத்துக்கு அங்கேயே செட்டில் ஆகிடும். அதுபோல சில ஜபங்கள், சில காரியங்கள், சில குடும்பங்களில் உள்ள சில பிரச்சனைகள் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே நிக்குது. இதை கர்த்தர் தான் என்ன செய்யணும்? நியாயம் விசாரிக்கணும். அவர் உட்கார்ந்து நியாயம் விசாரிச்சாதான் இது கிளியர் ஆகும். மொர்தெகாய் அந்த 2 பேர் தவறு செய்யும் போது அதை ராஜாவுக்கு விஷயத்துல தெரியப்படுத்தினான். பட் அதுக்கு அவனுக்கு என்ன கிடைக்கல? ஒண்ணுமே கிடைக்கல. அப்படி போயிடுச்சு. அது அப்படிதான் பைபிள் சொல்லுது. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 23. அவ்வளவுதான். தப்பு செஞ்சவன் 2 பேரையும் தூக்கி போட்டாச்சு, அதோட அந்த ப்ராப்ளம் நெஞ்சிருச்சு. ஆனா இதுக்காக பிரயாசப்பட்டு அதை செயல்படுத்தின மொர்தெகாய்க்கு ஒண்ணுமே என்ன செய்யல, கிடைக்கல. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எப்படி ராஜாவுக்கு கர்த்தர் என்ன செய்யல, தூக்கத்தை வரவிடாம ஒரு நைட்டு கிளப்பினார். அவன் நேர வந்து உட்கார்ந்தவன் ஏதாவது குடிச்சிட்டு வெறிச்சிட்டு மாம்சீகமா நெஞ்சிருக்கலாம், அந்த டயத்தை வேஸ்ட் பண்ணிருக்கலாம். அவன் அப்படி வேஸ்ட் பண்ணாம எதை எடுத்துட்டான், 4ஆம் புத்தகத்தை தூக்கிட்டான். அப்படி தேசத்துல என்ன நடந்துச்சுன்னு இப்படி படிச்சுக்கிட்டே வரும்போது இந்த செய்தி வந்துச்சு. அப்போ கேட்கறான், இவனுக்கு ஏதாவது பண்ணப்பட்டதா? இல்ல. உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆயிடுச்சு, சேஞ்ச் உண்டாயிடுச்சு. அதுபோல நம்ம ஜபம்லாம் பரலோகத்துல எத்தனாம் தேதி எத்தனை மணிக்கு இவன் கண்ணீர் விட்டான், இவன் துக்கப்பட்டான், இவன் வேதனைப்பட்டான், உபவாசம் போட்டான், அழுது ஜெபிச்சான், இதெல்லாம் என்ன இருக்கு, எழுதிருக்கு. ஒரே காரியத்துக்காக 3 வருஷமா அழுதுகிட்டு இருக்கான், ஒரே காரியத்துக்காக 2 வருஷம் அழுதுகிட்டு இருக்கான்.
இப்போ ஒரு பிள்ளை இல்லை ஒரு குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தார் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க சொல்லுங்க? பிள்ளை பிறக்கிற வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணிட்டே தான் இருப்பான், ஆண்டவரே குழந்தை தாரு. நான் நகரில் இருக்கும்போது சொல்லியிருப்பேன், உங்க ஒரு சகோதரிக்கு குழந்தை இல்லை, நான் காலையில் சாப்பிடாம நிப்பாட்டினதுக்கு அது ஒரு காரணம். சென்னையில் இருக்கும்போது என்னுடைய செல்ஃபு, இப்படி சில ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு 7 காரியத்தை வச்சு, அந்த 7 காரியம் முடிகிற வரைக்கும் நான் காலையில் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இந்த 7ல் இப்போ எனக்கு 6 மறந்து போச்சு. அப்படி ஆனால் எது ஃபாலோ பண்ணப்படுது? சாப்பிடாம இருக்கிறது மட்டும் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அதில் ஒன்று, அந்த சிஸ்டருக்கு குழந்தை கிடைக்கணும். இப்போ 15 வருஷம் கழிச்சு சிங்கப்பூரில் அவங்களுக்கு என்ன இருந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு. இங்கே வந்துட்டு போனாங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னால, குழந்தையோட வந்தாங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த 15 வருஷமும் அவங்க எதுக்காக ஜெபிச்சிருப்பாங்க சொல்லுங்க? குழந்தைக்காக. அவங்க ஜெபம் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலையும் அவங்க மைண்டில் எதோ ஓடிட்டே இருக்கும், ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே குழந்தை இல்லையே, ஆண்டவரே குழந்தை இல்லையே. 14 வருஷம் கழிச்சு ஆண்டவர் 4ஆம் புஸ்தகத்தை பார்த்தாரு. 4ஆம் புஸ்தகத்தை பார்த்தா கண்ணீர்லாம் துருத்தியில் நெஞ்சிருச்சே, நிறைஞ்சி கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஏன் இன்னும் கண்ணீர் வருது, ஏன் திரும்ப வருது? இல்லை, அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யலை, குழந்தை அருளப்படவில்லை. ரைட், கிராண்ட். அதே மாதிரி இங்கே அகாஸ்வேரு போய் உட்கார்ந்தான். இப்போ நம்ம ஜெபம் என்ன தெரியுமா, இது வரைக்கும் சில காரியத்துக்கு ஜெபிச்சு 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 எல்லாம் எதில் நிற்குது, பிரேக்கில் கிடக்குது. இதுக்கு இப்போ யாரு பதில் கொடுக்கணும்? அகாஸ்வேரு உட்காரணும், ராஜா உட்காரணும், சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவரை தூங்க விடாம இப்ப எழுப்பணும். நம்ம அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. தானியேலை மாதிரி விடாம கேட்டு கர்த்தர் சொல்றாரு, நீ மனதை திருப்பின முதல் நாள் முதற்கொண்டு அது என் சமூகத்தில் வந்து எட்டினது, உனக்கு பதில் கொடுத்துட்டேன், அதிபதி தடுத்துட்டான். அதுபோல நமக்கு சில காரியங்கள் இன்னும் சக்சஸ் ஆகல, வருஷ கணக்கா. ஒரே வார்த்தை கர்த்தர் சொன்னா போதும், டக்குன்னு என்ன செய்யும், சரியாயிடும். ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அவற்றிருந்து வரணும். கரெக்டா நீங்க பாருங்க, இவனுக்கு தூக்கம் வரல, இவன் வாசிச்சுட்டு இருக்கான். இதை சம்பந்தமே இல்லாம இதை எடுத்து வாசிக்கான். வாசிச்ச உடனே அந்த சப்ஜெக்ட் வருது. சப்ஜெக்ட் வந்த உடனே அவன் சொல்றான், இவனுக்கு ஏதாவது செய்யப்பட்டதா? இல்லை. இல்லைன்னு சொன்ன உடனே முற்றத்தில் யார் நிக்கிறா? அந்த நைட்ல யார் வந்து நிக்கிறா? ஆமான் வந்து நிக்கிறான். அவன் வேற பிளான்ல வந்து நிக்கிறான். ராஜா முழிச்சிருக்காரா, தூங்கி இருக்காரா? இல்ல முழிச்சிட்டு இருக்காரு. சரி, அப்ப நைட்டோட இந்த மேட்டரை நெஞ்சிருவோம், பேசி முருதகாய தூக்கிடலான்ட்டு இங்க வந்து நின்னா, இங்க காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஒரே கவுத்து, தலைகீழ கவுந்து போச்சு. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இப்ப சில காரியங்கள் எல்லாம் அப்படியே பிரேக்ல வச்சுக்கிட்டே வர்றாரு. அத நம்ம வேலை நம்ம டைம்ல நமக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அவர் டைமுக்காக நெஞ்சிட்டு இருக்காரு. இந்த அவர் டைமுக்கும் நமக்கு டைமுக்கும் இந்த உள்ள கேப்பு தான் நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. புரியுதா? அவர் டைமுக்கும் நம்ம டைமுக்கும் உள்ளதான கேப்பு தான் என்னது. நம்ம இப்பவே இன்னைக்கே ஆண்டவரே கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும், சோத்திரம் வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கும். அவரு உடனே சொல்லுவார், என் வேலை வரவில்லை. ஆனா இந்த அவர் வேலைக்கும் நம்ம வேலைக்கும் உள்ள கேப் என்ன? காணா ஒரு கல்யாணத்தில் பாத்தீங்கன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை போன்ட்டாரு. அவன் மூஞ்சி செத்து போயிட்டா. சரி, என்னத்த போய் சொல்றதுன்னு போயாச்சு. போன அடுத்த செகண்ட் வேலைக்காரனை கூப்பிட்டு என்ன சொன்னாரு, தண்ணி என்ன செய்ய நிரப்பு. இந்த கேப்பு தான் நமக்கு என்னது, பயங்கர தில்லுமுள்ளான நேரம், கஷ்டமான நேரம். ஆண்டவர் கிரியை செய்கிற வரைக்கும் நம்ம வந்து செத்து சுண்ணாம்பாயிடுவோம். அப்படித்தான் நமக்கு போய்கிட்டு இருக்கு. பண்டிகைக்கு போகிறதா இருந்தால் உடனே போ அப்படின்னு சொல்லி இயேசுவின் சகோதரர்கள் இயேசுவை ரொம்ப நெருக்கினாங்க. நீ போறதா இருந்தா போ, சீக்கிரம் போ, பிரபலமா இருக்க விரும்புகிறவன் வெளியரங்கமா என்ன செய்ய போ, நீ ஃபேமஸ் ஆகணும்னு தானே ஆசைப்படுற, போனாங்க. அப்ப அவர் சொன்னார், என்னுடைய வேலை இன்னும் வரலையே. உங்களுக்கு வேலை வந்துருச்சு, ஆனா எனக்கு என்ன செய்யல, வேலை வரல. அவங்கள அனுப்பி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மெல்ல புறப்பட்டாரு.
அதான் கேப். கொஞ்ச நேரத்தில் அவருக்கு பண்டிகைக்கு நெஞ்சாச்சு, கிளம்பிட்டாரு. யோவான் 7:4. அது 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, போ யூதேயாவுக்கு போ, அங்கே போ, ஃபேமஸ் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டில்ல, செய்ய போய் அற்புதம் செய்ய அப்படின்னுறாங்க. அப்போ 6ஆம் வசனத்தை சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலை ஆயத்தமா இருக்கு, உங்களை யாரும் பகைக்க மாட்டான், ஆனால் எனக்கு பிரச்சனை இருக்கேன். 8ஆம் வசனத்தை சொல்ற, என் வேலை இன்னும் வராதபடினால் நான் இந்த பண்டிகைக்கு போகிறதில்லைன்னு சொல்லல, இப்பொழுது போகிறதில்லை. சரி, இவைகளை அவருடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். இப்ப அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் வந்தாரா. இவங்கெல்லாம் இவன் வரல வரல வரலன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பாயிட்டு இவங்க போக யார் வந்துகிட்டு இருக்கா? நல்ல ஜோமனும் நமக்கு சில காரியங்கள் இன்னும் கிளியர் ஆகாம அப்படியே கிடக்குது. கத்திரதான் அதை என்ன செய்யணும்? முருதகாய கனம் பண்ணணும்னா அந்த தேசத்துல யார் கனம் பண்ண முடியும்? ராஜா ஒரு ஆளை வச்சுதான் என்ன செய்ய முடியும்? தேவன் செய்ய முடியும். கரெக்டா அந்த வேலையில செஞ்சார் இல்லையா? அதுபோல நம்முடைய சில காரியங்களை தேவன் தான் ஆக்ஷன் எடுக்கணும். பரத்திலிருந்து என்ன செய்யணும்? உத்தரவு வரணும், அங்கிருந்து ஆர்டர் வரணும். இவனுக்கு, இவளுக்கு, இந்த குடும்பத்துக்கு, இந்த ஊழியக்காரனுக்கு இந்த காரியம் சக்சஸ் அப்படின்னு என்ன செய்யணும்? உத்தரவு வரணும். அந்த ஆர்டர் வந்துருச்சுன்னா பட்டு 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 அடுத்த நாள் எல்லாமே கிளியர் ஆகும். ஆண்டவர் அற்புதமா என்ன செய்வாரு? செய்வார். சுகமாகிறது பரத்திலிருந்து வரணும், விடுதலை பரத்திலிருந்து வரணும், தெய்வீகம் சுகம் பரத்திலிருந்து வரணும். எந்த பிரச்சனைக்கும் நியாய தீர்ப்புனாலும் அது எங்க இருந்து வரணும்? பரத்திலிருந்து வரணும். ஜட்ஜ்மெண்ட் மேல இருந்து வரணும். இங்க உள்ள ஜட்ஜி எல்லாம் ஒரு ஜட்ஜி சரியான ஜட்ஜி கிடையாது. எங்க இருந்தா வரணும்? சென்னையில் ஒரு அம்மா இருந்தாங்க, ரொம்ப வசதியானவங்க, வீட்டுக்காரர் அவனும் வசதியான ஆள் தான், ரொம்ப பெரிய பணக்காரங்க, நல்ல வசதியாக இருந்தாங்க. ஆனா அந்த ஆள் சரி கிடையாது. அந்த ஆள் ட்ராக்கே மாறி போய் பயங்கர பிரச்சனை. கடைசியில் அந்த அம்மா தான் நல்லா உயிரோடு இருக்கும்போதே ஃபெய்த்தமில் 25,000 ரூபா கொடுத்து வச்சிருச்சு. நான் செத்தால் எந்த செலவுக்கு வச்சுக்கோங்க, அடக்க ஆராதனைக்கு. ஏன்னா எங்கள் வீட்டார் அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த என்ன பண்ணிட்டான்? தவறான கனெக்ஷன் இஷ்டத்துக்கு சுற்றுவான். அவன் என்ன பண்ணிட்டான்? மூத்த பையனை, ஒரே ஒரு பையன், அவனை யார் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டான்? அவங்க அம்மா கோயிலுக்கு போறா, பெண்டகோஸ்ட் வேஸ்ட்டு, அவள் லைஃப் சரி கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி இவன் சரியில்லாதவன் யாரை மடக்கிட்டான்? பையனை ஃபுல்லாக தான் கண்ட்ரோலில் கொண்டு போயிட்டான். என்ன பண்ணுறது? பிள்ளையும் கண்ட்ரோலில் இல்லை, புருஷனும் கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் அவங்க பண்ண ஒவ்வொருத்தரவும் ஜாஸ்தி. கடைசியில் கத்திர என்ன பண்ணா தெரியுமா? இங்கே எங்கேயோ பாளையங்கோட்டையே என்கிட்ட வந்துட்டு போகும்போது ஒரே அடிச்சு சாவிடிச்சிட்டாரு. ஆக்சிடென்ட்ல செத்தே விட்டான். அதோட அந்த கட்டு நெஞ்சிருச்சே, அருந்து போச்சு. பயங்கர டாச்சு. அதோட பையன் ஆஃப் ஆயிட்டான், அமைதி ஆயிட்டான். அப்பன் செத்தவர். இது ஜட்ஜ்மெண்ட் எங்க இருந்து வந்துச்சு? பரத்துல இருந்து வந்துச்சு. ஜெபம் பண்ணுவோமா? நம்முடைய ஊழியக்காரங்க கூட சில காரியங்களுக்காக ஜெபிச்சுட்டே இருக்காங்க. விசுவாசிகள் சில காரியங்களுக்காக மாசக்கணக்கா வருஷக்கணக்கா அப்படியே அந்த தேவன் இருந்து என்ன 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 என்னன்னு போராடிட்டு இருக்காங்க. அந்த காரியத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு எத்தனாம் தேதி? 15 8ஆம் தேதி கர்த்தர் என்ன செய்யணும்? ஆர்டர் கொடுக்கணும். அது நியாய தீர்ப்போ இல்ல சாதகமான பதிலோ ஏதாவது ஒண்ணு என்ன செய்யணும்? தெய்வம் ஜெபம் பண்ணுமா? மாதக்கணக்கா வாரக்கணக்கா வருஷக்கணக்கா எந்த காரியத்துக்கு கர்த்தர் இருந்து நம்ம பதில் எதிர்பார்க்கிறோமோ அந்த பதிலை கர்த்தர் உட்கார்ந்து இன்னைக்கு கட்டளையிட முடியாது, பரத்திலிருந்து கட்டளையிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காரியத்தில் மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி விருதா. கர்த்தாவே, மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி விருதா, மனுஷனுடைய உதவி விருதா. தெய்வத்திலிருந்து பதில் வரட்டும்.
நீர் வழக்காடும், நீர் கட்டளையிடும், நீர் நியாயம் தீரும், நியாயம் செய்யும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரே பாயிண்ட்ல நின்னு அடிக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் நியாயம் செய்யணுமே, 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 கர்த்தர் நியாயம் செய்யணுமே. விடாதீங்க, விடாதீங்க. ஆண்டவரை விடாம பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நியாயம் செய்யணுமே, தெய்வம் நியாயம் செய்யணுமே, தெய்வம் நியாயம் செய்யணுமே. எந்தெந்த காரியங்கள்ல நியாயத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயத்துல கர்த்தர் நியாயம் செய்யணும். கர்த்தாவே நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நீர் இலக்கரிப்பதும் இல்லை, சோர்ந்து போகிறதும் இல்லை. நியாயம் ஜெயிக்கட்டுங்க தாவே, நியாயம் ஜெயிக்கட்டுங்க தாவே, நீதி ஜெயிக்கட்டுங்க தாவே, நியாயம் ஜெயிக்கட்டுங்க தாவே. நீர் வழக்காடுங்க தாவே, நீ நீதிபதியாய் நீர் உட்காருங்க தாவே. நீர் கட்டளையிடும் ஆண்டவரே, நீர் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாக்குங்க தாவே. நீர் கட்டளையிடும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். தீரா மானியா ரெகதன ஹெபிகாரா வானியா. ஆமா, வருடக்கணக்கா பிரச்சனை உள்ளவங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரச்சனை இல்லாதவங்க, யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்களுக்காக நீங்க பிரேயர்ல சப்போர்ட் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நல்ல ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சரியான இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா அநேகர் வருடக்கணக்கா ஒரே காரியத்துல சஞ்சலப்பட்டு தவித்து விசுவாசம் குறைஞ்சு தேவன் மேல துக்கம், எல்லார் மேலேயும் துக்கம், தன்னுடைய ஜீவியத்தை பத்தி ஒரு கசப்பு வேதனை, வாழ்க்கையை பத்தி ஒரு நொந்து போற ஒரு தன்மை, இதெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் விசுவாசத்துக்கு எதிரான சக்திகள். அந்த காரிய சக்சஸ் ஆச்சுன்னா இந்த ஆவி மொத்தமா அடிபட்டு போயிடும். ஆமென். கர்த்தர் கிரியை செய்ய முடியாது, போராடுவோம். இயேசுவின் தாய் ரக்கரபக்கரபரா பாபிசாஸ். வருடக்கணக்காக உள்ள போராட்டங்களுக்கு முடிவு உண்டாக்கும். கல்யாணம் கட்டின பிறகு அவன் எழுதின புக் என்னது? பாரடைஸ் லாஸ்ட். பரதீசை இழந்தேன், சொர்க்கத்தை இழந்தேன். சரி, இப்ப மனைவி செத்த பிறகு அடுத்த ஒரு புக் எழுதினானா, என்னது? மீண்ட சொர்க்கம் அப்படின்னு. அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல என்னது? ரீகெயின் த பாரடைஸ். எப்படி? மீண்ட சொர்க்கம். அவ இறந்துட்டா, இப்ப எழுதுறான் சொர்க்கத்தை மீண்டு கொண்டேன். அப்படிதான் இப்ப வாழ்க்கையில அநேகருக்கு இருக்கு பிரச்சனை. கல்யாணம் கட்டுறதுக்கு முன்னால ஊழியத்துக்கு வாணும், நீ வேணா போமா. கல்யாணம் கட்ட பிறகு ஏன் கட்டினான்ங்கிறான். இப்படி இருக்கு கொஸ்டின். நம்ம ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கரெக்டா போகணும். கரெக்டான பாதையில போனா கர்த்தர் அருமையா உன் கன்னிகைகள் வாழ்க்கைப்படுவார்கள், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்படிதானே? பியூலா என்றும் உன் தேசம் எப்சிபா என்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் தேசம் வாசிங்க, ஏசாயா 60 உன் தேசம் வாழ்க்கை. தூத்துக்குடியில் போய் ஒரு ஆள் ஒரு பொண்ணு பார்க்க போயிட்டு, உங்க பொண்ணுக்கு என்ன பேருன்னு இருக்காரு? பியூலான் இருக்காங்க. அப்படின்னா கல்யாணம் ஆயிட்டு தானே அர்த்தம் அப்படின்னா எப்படி இருக்கும்? உன் தேசம் வாழ்க்கைப்படும். முடிஞ்சு போச்சு. அப்போ கல்யாணம் ஆனவள் தானே அர்த்தம்னு என்னவோ கேட்டிருக்காரு. போனது சிபிஎம் பார்ட்டி, கல்யாண வீடு வந்து ஏஜி சபை. அவர் ஏஜி பாஸ்டர். அவர் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க, வார்த்தைகள் தப்பா பேசுறீங்க. எப்படி? பிள்ளைக்கு எப்சின்னு பேர் வச்சா, பியூலான்னு பேர் வச்சா, இந்த வசனத்தை பிடிச்சிட்டு அவர் போயிருக்காரு. உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்போ ஏற்கனவே வாழ்க்கைப்பட்டவள் தானே அர்த்தம் அப்படின்னு. எப்படி இருக்கும்? கடைசியில் பொண்ணே கொடுக்கல, அடிதான் இன்னைக்கு கொள்ளல, ஓடி வந்துட்டாங்க. இப்படிலாம் இருக்காங்க நம்ம ஆளுங்க, டிசைன் டிசைனா பேசுறவெல்லாம் இருக்கான். ஜெபம் பண்ணுமா? நம்முடைய பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்லையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க பையங்க, பொம்பளை பிள்ளைங்க பையங்க, பொம்பளை பிள்ளைங்க பையங்க, இதே பிள்ளைங்க. அது 3 வயசு 4 வயசா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, 12 வயசு வரும்போது கொஞ்சம் பிரச்சனை, 15 வயசுக்கு வந்த பிறகு இன்னும் பிரச்சனை. இதுக்கு எஸ்கார்டு போட்டே செத்துருவான் அம்மாவும் அப்பாவும்.
அடுத்து 18, 19 ஆயிடுச்சுன்னா இனிமே கல்யாணம் 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 பேசியே ஒரு 10 வருஷம் என்னது சுத்தி கடைசியில் எங்கேயோ போய் வர வழி இல்லாம எதுலையாவது குதிச்சு வாழ்க்கையே நரகமாயிரு. நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் இந்த வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் பொறுப்படும். சரியான படிப்பு, சரியான வேலை, சரியான வருமானம், சரியான வாழ்க்கை, சரியான பாதை, கர்த்தர் இவைகளை தெய்வமே நம்முடைய பிள்ளைகள் நாசரேத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இனிமேல் இதுவரைக்கும் எப்படி போச்சோ போட்டும், இப்ப இனிமேல் இருந்து நம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தரே முழுவதும் ஆளுகை செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாலிப பையங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய படிப்பை பொறுப்படும் சுவாமி, அவருடைய வேலைகளை பொறுப்படுங்க தாவே, அவருடைய விவாக காரியங்களை பொறுப்படுங்க தாவே, விவாக வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை பொறுப்படும் ஐயா. ஊழியமா ஜீவியமாங்கிறத கர்த்தர் சொல்லித்தார். கர்த்தர் சரியான பாதையில் எங்களுடைய ஜனங்களை நடத்தணும் சுவாமி. உலக மாமிசம் பிசாசுல சிக்கிவிடக்கூடாது, கன்னிகள்ல சிக்கிடக்கூடாது கர்த்தர், கன்னிகள்ல சிக்கிடக்கூடாது. ஆம், அநேக குடும்பங்கள் வறுமையில் இருக்கு. ஒரு சில குடும்பங்கள்ல வேலைக்கு போனாதான் சாப்பாடு, ஒரு சில குடும்பங்கள்ல கூட்டு குடும்பங்கள், அவங்களுக்குள்ள சில சச்சரவுகள், சில குடும்பங்கள்ல புருஷன்களுக்கு குடும்பத்தின் தேவைகள் தெரியல, சில குடும்பங்கள்ல மனைவிமார்களுக்கு புருஷனுடைய வருமானம் என்ன செய்யல, காணல. இவங்க பாட்டுக்கு பட்ஜெட்டை வாசிச்சுட்டே இருப்பாங்க. அவனுக்கு 150 ரூபா தான் சம்பளம், இல்லை 350 ரூபா தான் சம்பளம். இவங்க டெய்லி வாசிச்சா 500 ரூபாய்க்கு வாசிச்சா என்ன செய்ய முடியாது, அவன் செத்தான். கடன் டெய்லி 150 ரூபா கடன் தான் ஆகணும். சில குடும்பங்களில் மாமியார் தலையீடுகள், சில குடும்பத்தில் மாமனார் தலையீடுகள், சில குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளுடைய பிரச்சனைகள். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு முள் என்ன செய்யுது. முள்ளு செடியிலாம் முள் இருக்குன்னு பார்த்தா எதுலையும் இருக்கு. முள்ளு செடியில தான் முள் இருக்குன்னு பார்த்தா எதுலையும் இருக்கு. ரோஜா செடியிலையும் இருக்கு. ரட்சிக்கப்படாத வீட்டுல தான் பிரச்சனைன்னு பார்த்தா விசுவாசி வீட்லயும் என்ன இருக்கு, பிரச்சனை இருக்கு. என்ன பண்றது? அதனால இப்படி சில குடும்பங்கள்ல மனக்குழப்பங்கள்ல மன துக்கங்கள்ல அப்படியே அவங்களால ஆவியில் நிரம்ப முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏன்னா ஜெபிச்சு பாக்குதுங்க, ஒன்னும் காரியம் ஆகல. ஜெபிச்சு குடும்பத்தை விட்டு ஓடிட முடியும், உலகத்தை விட்டு ஓடிட முடியும். அதனால அப்படியே விரக்தி ஆயிடுறாங்க. அந்த சூழ்நிலை எல்லாம் கர்த்தர் மாற்றி, இந்த குடும்பங்களில் உள்ள போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் இறங்கி சமாதானம், இளைப்பாறுதல், அன்பு, ஜபம், ஆசீர்வாதம், ஆவிக்குரிய தன்மைகளை கர்த்தர் கட்டளிட முடியாது. ஜெபம் பண்ணுவோம்.